பர்சனல் ஃபினான்ஸ்லயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு இந்த கடன் தொலையை சொல்லலாம். இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட சிச்சுவேஷனை பெட்டர் ஆக்கணும்னாலும் கடன் இருக்கிறதுனால அதையும் நம்மளால பண்ண முடியாது. நாளைக்கு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ணணும், அதுக்கு சேர்க்கணும்னாலும் இந்த கடன் நம்மளோட கான்ஃபிடன்ஸையே ஷேட்டர் பண்ணிடும். இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட கடன்களை எப்படி அட்டாக் பண்ணலாம், அதுலயுமே 2 அப்ரோச் பார்க்க போறோம். இதுல ஒரு அப்ரோச்சுக்கு அதிகமான சக்சஸ் ரேட் இருக்கு. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி கடன் அடைக்கணும்னு நினைச்சவங்க பிராக்டிகலா சீக்கிரமா அவங்களோட கடன்களை அடைக்க முடிஞ்சிருக்கு. அந்த டெக்னிக்ஸ் பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். கடன் எப்படி பர்சனல் ஃபினான்ஸ்லயே இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் சொன்னோமோ, அதே மாதிரி ஃபினான்ஸ்னு வந்தாலே எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இந்த கேப் தான். கேப்னா என்ன? நம்மளோட வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இருக்க இடைவெளி தான் இந்த கேப். அதாவது நம்ம மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாரிச்சு 40,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் பண்றோம்னா மீதி இருக்க இந்த 10,000 ரூபாய் தான் கேப்னு சொல்லுவாங்க. இந்த கேப் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பெட்டரா இருக்கும். சம்பாதிக்கிறத மொத்தமா செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு கேப்பே கிடையாதுன்னு அர்த்தம். முதல் ஸ்டெப் இந்த கேப்பை உருவாக்குறது. அந்த கேப்பை உருவாக்குனா மட்டும் பத்தாது, அதை அதிகரிக்கிறது இன்னுமே இம்பார்ட்டன்ட். அந்த கேப் அதிகரிக்க ஒண்ணு நம்மளோட இன்கம் உயர்த்தணும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும். அதுக்கு முதல் ஸ்டெப்பா நமக்கு என்னதான் எக்ஸ்பென்ஸ் ஆகுது, நம்ம போன மாசம் சம்பாரிச்ச காசுல எங்கெல்லாம் செலவு பண்ணிருக்கோன்றதுக்கான ஒரு ட்ராக்கிங் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம எங்கெல்லாம் செலவு பண்றோம்ன்றதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சோ எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்றது தான் முதல் ஸ்டெப். இதுக்கு ஃபேன்சியா இதை எப்படி ட்ராக் பண்றது, எந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம்லாம் தேடாம ஒன்னு பென் அண்ட் பேப்பர் எடுத்து உட்காந்து ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கெல்லாம் செலவு பண்றோம்ன்றதை நோட் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பேசிக்கா எக்ஸலோ இல்ல கூகுள் ஷீட்ஸ்லோ நம்மளோட ட்ராக்கிங்கை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ஒரு 2-3 மாசத்துக்கு ட்ராக் பண்ணாதான் நம்ம எங்கெல்லாம் செலவு பண்றோம்ன்றது தெரியும். அப்பதான் எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவுன்றதை செக்ரிகேட் பண்ண முடியும். நிறைய கேசஸ்ல எங்க எதுக்காக போகுதுன்னே தெரியாம சில செலவுகள் போயிட்டு இருக்கலாம். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருப்போம், இன்னைக்கு நம்ம யூஸே பண்ணாம இருந்திருப்போம். ஆனா இந்த செலவு போகுதுன்னே தெரியலன்னா அந்த காசு மாசம் மாசம் போயிட்டு தான் இருக்கும். அதனால நம்மளோட காஸ்ட்டை கட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் ரொம்பவே அவசியம். நான் பர்சனலா யூஸ் பண்ற எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் டெம்ப்ளேட்லயும் இந்த சேனல்ல ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் மேலேயோ இல்ல டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ண மாதிரி நம்மளோட அடுத்த ஸ்டெப் நம்மளோட கடன்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணணும். லிஸ்ட் டவுன் பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம கிட்ட இருக்க கடன்கள் என்னென்னன்ற எல்லா டீடைல்ஸுமே நோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்குமே 20 இருந்து 30 நிமிஷத்துக்கு மேல செலவாகாது. நம்ம வாங்கின கடனோட பேர் என்ன, இன்னும் எவ்வளவு தொகை நம்ம கட்ட வேண்டியிருக்கு, அதோட வட்டி விகிதம் என்ன, அதுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது டைம் கமிட்மெண்ட் இருக்கான்ட்டு எல்லா டீடைல்ஸுமே நோட் பண்ணிட்டு வாங்க. அதாவது என்னென்ன கடன் இருக்கு, இன்னும் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்குன்றது தெரியலனா நம்மளால இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியிலே வர முடியாது. இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கட்ட வேண்டிய தொகையில மீதி இன்னும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும், எது அசல்னு சொல்லிட்டு அதையுமே நோட் பண்ண முடிஞ்சா இன்னுமே நல்லது. இதுக்கு ஆன்லைன்ல இருக்க நிறைய லோன் கால்குலேட்டர்ஸோ இல்ல இஎம்ஐ கால்குலேட்டர்ஸோ எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் பேர் மினிமம் டீடைல்ஸ் ஆகுது, எவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு வட்டி, எவ்வளவு நாளுக்குள்ள கட்டணும்ன்ற இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லயோ ஃபேமிலிலயோ யாராவது ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறாங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல வர பாயிண்ட்ஸ் கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாலே 20% ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல இதை லிஸ்ட் டவுன் பண்ணாலே நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கிளாரிட்டி வந்திருக்கும். இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசா எந்த கடன்லயும் போய் மாட்டாம இருக்கிறது. இப்படி எதுலயும் மாட்டக்கூடாதுன்னா நம்மளோட எசென்சியல்ஸ் ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். எசென்சியல் சொல்லும் போது முதல் விஷயம், இப்போ திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சியா பெரிய செலவு வந்ததுன்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கான காசு நம்ம கிட்ட இருக்கணும். அதை தான் எமர்ஜென்சி ஃபண்ட்னு சொல்லுவாங்க. நமக்கு மாசத்துக்கு ஆகக்கூடிய செலவுல 3 இருந்து 6 மாசத்துக்கு தேவைப்படுற காசை லிக்விடா ரெடியா பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல்டர்னேட்டிவா என்கிட்ட கோல்டு இருக்கு, அதை எடுத்துட்டு போய் நான் பேங்க்ல வச்சு கடனா வாங்கிப்பேன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எய்மே புது கடன் வாங்க கூடாதுன்றதுனால தான். அதனால எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட் லிக்விடா கேஷா 3 இருந்து 6 மாசத்துக்கு பேங்க்ல இருக்கிறது தான் கரெக்டான வழி. இருக்க கடன்களை அடைக்கிறது பிரையாரிட்டியா இருந்தாலும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அதை விட முக்கியம்னே சொல்லலாம். ஏன்னா திடீர்னு நம்மளோட வேலை இழந்தாலோ நம்மளோட இன்கம் நின்று போச்சுனாலோ எப்பவுமே நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அப்படியே தான் இருக்க போகுது. நம்மளோட கடன்களை நம்ம கட்டி தான் ஆகணும். அதனால குறைஞ்சது 3 இருந்து 6 மாசத்துக்கு தேவையான செலவை ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டைஸ் பண்ணணும். அடுத்து கடன் வாங்குறதுக்கு இருக்கிறதுலே டாப் ரீசனா இருக்குது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தான். அதுவும் வீட்டுல ஏஜிங் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் செலவு வந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல நம்ம கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ அசட்ஸோ வச்சிருந்தா அதை செல் பண்ணி இந்த எக்ஸ்பென்சஸ் பாக்குற மாதிரி இருக்கும். நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் 3ல 2 பேர் அவங்க ஃபேமிலியில ஏதோ ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் மெடிக்கல் இன்சூரன்ஸை பிரையாரிட்டைஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அந்த செலவை பண்ணிட்டோ இல்ல அந்த கடன்ல மாட்டிட்டோ இனிமே அது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இல்லைன்னா குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு நபருக்கும் 5 லட்ச ரூபான்ற கவரேஜ்லயாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயமா தேவை. இதுக்கு அடுத்து எசென்சியல் டேர்ம் இன்சூரன்ஸ். இப்போ நிறைய ஃபேமிலிஸ்ல இருக்கிறதுலே பெரிய கடனா இருக்கக்கூடியது அவங்களோட ஹவுசிங் லோனா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபான்ற அளவுக்கு கடன் வச்சிருப்பாங்க. திடீர்னு அந்த ஃபேமிலியோட பிரெட் வினர் இழக்க நேரிட்டா இந்த கடன் அந்த ஃபேமிலியோட தலையில வந்து விடும். அந்த மாதிரியான அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயமா அவசியம். டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா ரொம்ப பெரிய கவரேஜ் குறைவான பிரீமியம்ல கொடுக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபான்ற கவரேஜ் வெறும்
வெறும் 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் பிரீமியம்ல எடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியோட பிரெட் வினர் இழக்க நேரிட்டா இந்த கவரேஜ் அந்த ஃபேமிலிக்கு போய் சேரும். ஆனா இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்க போகும்போது எது நல்ல பிளான் நம்ம கரெக்டா தான் சூஸ் பண்றோமான்ற கன்ஃபியூஷன் இருக்கும். இதை சால்வ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி இந்த வீடியோட ஸ்பான்சரான டிட்டோ டீம் கூட உங்களால ஃப்ரீயா கால் ஸ்கெடியூல் பண்ண முடியும். டிட்டோ டீமோட எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ப்ரொஃபஷனல் அட்வைசர்ஸ் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் ஃப்ரீயா காஸ்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. உங்களோட சிச்சுவேஷனுக்கு பர்சனலைஸ்டான பிளான்ஸுமே அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா டிட்டோட யூனிக் செல்லிங் பாயிண்டே அவங்க கம்ப்ளீட்லி ஸ்பாம் ஃப்ரீ. அதுக்கப்புறம் எந்த ஸ்பாம் கால்ஸோ இல்ல கம்யூனிகேஷனோ இருக்காது. இந்தியாலே டாப் ரேட்டட் இன்சூரன்ஸ் அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்ம் டிட்டோ தான். இது வரைக்கும் உங்களோட எசென்ஷியல்ஸ் அட்ரஸ் பண்ணலனா அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் விடுறேன், கட்டாயமா செக் பண்ணி பாருங்க. இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கடன்களை நம்மளால கன்சாலிடேட் பண்ண முடியும், அதை சால்வும் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ற மாதிரி இருக்கும். முதல் விஷயம், நம்ம கிட்ட இருக்க எல்லா கடன்களையும் அதோட வட்டி விகிதத்தின்படி ஆர்டரா அரேஞ்ச் பண்ணணும். இருக்கிறதுலே அதிகமான வட்டியில எந்த கடன் வாங்கியிருக்கோமோ அது மேல வரணும், குறைஞ்ச வட்டி விகிதத்துல இருக்கிறது கீழே வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எதுல அதிகமான வட்டி நம்ம பே பண்றோன்றத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படின்னா அந்த கடனை முதல்ல நம்ம சீக்கிரம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதை சீக்கிரம் அடைக்கணும்னா மத்த கடன்களுக்கு எப்பவும் கட்டுற மாதிரி ரெகுலர் பேமெண்ட் கட்டிட்டு இதுக்கு எக்ஸ்ட்ராவா ப்ரீ பேமெண்ட்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இந்த டெக்னிக்கை அவலாஞ்சி டெக்னிக்னு சொல்லுவாங்க. இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கிறத முதல்ல அட்டாக் பண்ணிட்டு அதுக்கு அதிகமான ப்ரீ பேமெண்ட்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா மேத்தமெட்டிக்கலி நம்ம அதுல நஷ்டப்படுறத குறைச்சிக்கிட்டே வரும். அதாவது அதிக வட்டி கட்ட வேண்டியதை சீக்கிரமா முடிச்சிட்டோம்னா நம்மளோட நஷ்டத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த டெக்னிக் கணக்குப்படி என்னதான் சாதகமா இருந்தாலும் காமன் பீப்புளுக்கு எஃபெக்டிவா ஒர்க் ஆகாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது தான் ஸ்னோபால் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல நம்மளோட கடன்கள் எல்லாத்தையுமே இருக்கிறதுலே குறைஞ்ச அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எதுல இருக்கோ அதை மேல வர மாதிரியும் அதிகமான கடன் தொகை இருக்கிறத கீழே வர மாதிரியும் ரீஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சின்ன கடனை சீக்கிரமா க்ளோஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதாவது மத்த கடன்களுக்கு எல்லாம் எப்பவும் போல ரெகுலர் பேமெண்ட் கட்டிட்டு வந்து இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ப்ரீ பேமெண்ட்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே வந்தா நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன கடன்களை சீக்கிரமா நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்ட மொத்தமா 8 கடன் இருக்குன்னா ஒரு கடனை சீக்கிரமா அடைச்சிரும். அதை அடைச்ச உடனே அடுத்த சின்ன கடனுக்கு அதிகமான ப்ரீ பேமெண்ட்ஸ் கட்டிக்கிட்டே வரும். அதையும் அடைச்சிட்டோம்னா அதுக்கு அடுத்த சின்ன கடனுக்கு மறுபடியும் அதிகமான ப்ரீ பேமெண்ட்ஸ் கட்டிக்கிட்டே வரும். இந்த 2 டெக்னிக்கும் டெட் கன்சாலிடேஷன்ல ரொம்பவுமே பாப்புலரான ஆப்ஷன்ஸ் சொல்லலாம். இதை பத்தி முதல்ல கேள்விப்படுறீங்கன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. நிறைய ரிசர்ச் படி காமன் பீப்புளுக்கு எஃபெக்டிவா உங்களோட கடன்களை சீக்கிரமா அடைக்கிறதுக்கு இந்த டெக்னிக் தான் உதவியா இருந்திருக்கு. இங்க ஆரம்பத்துல சின்ன சின்ன கடன்களை சீக்கிரம் அடைக்கிறதுனால அதுவே நமக்கு ஒரு தனி பூஸ்ட் மாதிரி இருக்கும். பரவாயில்லையப்பா நம்ம கிட்ட இருந்த நிறைய கடன்களை அடைச்சிட்டே வந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த சைக்கலாஜிக்கல் ரிவார்டே நம்மள கண்டினியூஸா மோட்டிவேட்டடா வச்சுக்கும். இதை உதாரணமா சொல்லணும்னா போன்ல கேம்லாம் விளையாடி இருந்தோம்னா ஆரம்பத்துல சின்ன சின்ன ஸ்டேஜஸ் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து முடிச்சுட்டே வந்தோம்னா போக போக அது டிஃபிகல்ட் ஆனாலும் நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். அதே அப்ரோச்ல தான் இந்த ஸ்னோபால் மெத்தட் நமக்கு சாதகமா வேலை செய்யும். முன்னாடி பார்த்த அவலாஞ்சி டெக்னிக்ல மேத்தமெட்டிக்கலி என்னதான் நமக்கு அது சாதகமா இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல நிறைய கடன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அது நமக்கு ஓவர்வெல்மிங்கா தெரியும். அந்த காரணத்தினாலேயே நம்ம மறுபடியுமே அன்ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போயிடும். கடன் அடைக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா நம்ம டிசிப்ளின்டா கன்சிஸ்டன்டா பண்ண முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அவலாஞ்சி டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னா ஸ்னோபால் டெக்னிக் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அவங்களோட டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் வேற மாதிரி இருக்கும். அதை பொறுத்து எந்த டெக்னிக் ஒர்க் ஆகுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு நிறைய கடன்லாம் கிடையாது, ஒரே ஒரு கடன் தான் இருக்குன்ற பட்சத்துல 16 EMI ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோன் எடுத்திருந்தோம்னா வருஷத்துக்கு 12 வாட்டி அதுக்கு EMI கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வருஷத்துக்கு 16 EMI கட்டினா எவ்வளவு தொகை வருமோ அந்த அளவுக்கு நம்ம ரீபே பண்ணிருந்தோம்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை சிக்னிபிகண்டா குறைச்சிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஹவுசிங் லோன் சிச்சுவேஷனை இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மாசத்துக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் EMI கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 40,000 ரூபாய் EMI ரெகுலரா தொடர்ந்து கட்டிட்டு வரும்போதே ஒரு குவார்டர்லி ப்ரீ பேமெண்ட் பண்ணலாம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸ்ட்ராவா ஒரு 40,000 ரூபாய் பே பண்ணலாம். அப்படி பே பண்ணோம்னா 40, 40, 80 சொல்லி பே பண்ணிருப்போம். மொத்தமா கணக்கு பண்ணா 16 EMI கட்டியிருந்தா எவ்வளவு கட்டிருப்போமோ அந்த அளவு கட்டிருப்போம். கடைசியில இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பார்த்தா ரெகுலரா கட்டியிருந்தோம்னா 1 கோடிக்கும் மேல நம்ம பே பண்ணிருப்போம். இந்த மாதிரி 16 EMI ரூல் எடுத்தோம்னா நம்மளோட கடனுமே சீக்கிரமா முடிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 30% நம்ம சேவும் பண்ணிருப்போம். சோ பேசிக்கா சம் அப் பண்ணோம்னா முதல்ல நம்ம எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கோன்ற எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை அவலாஞ்சி மெத்தட்லயோ இல்ல ஸ்னோபால் மெத்தட்லயோ எது நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதை யூஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஸ்னோபாலுக்கு தான் சக்சஸ் ரேட் ரொம்பவுமே அதிகம். இதுக்கு அடுத்தது நம்மளோட எசென்ஷியல் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட் 3 ல இருந்து 6 மாசத்துக்கு தேவை. அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ்மே கட்டாயமா தேவை. கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஃப்ரீ காலர் டிட்டோ டீம் கூட ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டை எங்க சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க.